ஹாய் ஆல் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் நெட் ஃபிக்ஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம நார்மல் கிளாத்துக்கு மேலே நெட்டை வச்சுட்டு இதே மாதிரி மொட்டு பின் வச்சு ஃபுல்லாக பின் பண்ணிடுங்க. இழுத்து வச்சு ரொம்ப டைட்டாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஆரி ஒர்க் செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நான் 14 நம்பர் நீடில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த நீடில் எடுத்துருங்க. நமக்கு போடுறதுக்கு நெட்டுக்கும் கிளாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்கு ரெண்டுமே நைஸ் கிளாத் நெட்டு ஜார்கட் மெட்டீரியலாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 14 நம்பர் நீடில் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஜரி த்ரெட் வச்சு இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுருங்க. சுற்றி 3 தடவை போடுங்க. ரொம்ப இப்போ பிகினர்ஸ் ஆரி ஒர்க் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக கிளாத்து கிளியாமல் பார்த்து போடுங்க. அப்போ தான் நமக்கு கிளாத் எந்த டேமேஜும் இல்லாமல் ஈஸியாக போட முடியும். இந்த மாதிரி 3 ஸ்டெப்பு சுற்றி போட்டுருங்க. நெருக்கி செயின் ஸ்டிச் போடும்போது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று நெருக்கி போடுங்க செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி 3 ஸ்டெப் செயின் ஸ்டிச் முடிஞ்சதும் ஸ்டெப் 2 என்னென்னா அந்த 3 மேலேயும் 6 ஆக் போடுறதான். நார்மலாக நம்ம 6 ஆக் தையல் போடுவோம்ல, அதை இந்த 3 செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயும் 3ஐயும் ஜாயின் பண்ணி 6 ஆக்காக போடணும். நெருக்கி போடணும். அப்போ தான் அது ரொம்ப டைட்டிங்காக நம்ம நெட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். போடும்போது பார்த்து நெட்டு எந்த டேமேஜும் ஆகாமல் பார்த்து மெதுவாக போடுங்க. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர 6 ஆக்காக போட்டுருங்க நெருக்கி. ஆக் முடிஞ்சதும் ஸ்டெப் 3 என்னென்னா எக்ஸ்ட்ரா இருக்கே கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த மொட்டு பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 6 ஆக்குக்கு பின்னாடி நம்ம தேவையில்லாத இடத்துல இருக்க நெட்டு கிளாத்தை மெதுவாக 6 ஆக் தையலுக்கு பக்கத்தில் வச்சு கட்டரை வச்சு கட் பண்ணுங்க. நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டைட்டாக 6 ஆக் போட்டிருந்தோன்னா நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸாக இருந்தால் மெதுவாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணிடுங்க. நமக்கு தேவையான கிளாத் கட் ஆகக்கூடாது. அடுத்து அதை மறித்து வச்சு நெட்டுக்கு அடியில் இருக்க தேவையில்லாத அந்த கிளாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மெதுவாக பொறுமையாக சைட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் மெதுவாக பொறுமையாக கட் பண்ணுங்கள். நமக்கு நீட்டாக நெட் கிளாத் மட்டும் தனியாக வந்துடும். 6 ஆக் தையலுக்கு பக்கத்தில் வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நம்மளோட நெட் கிளாத் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதை மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ.